மழையை குறைப்பவர். கொள்பொருள் வெகு குடியலைக்கும் வேந்தனும் உள்பொருள் செல்லா சலமொழி மாந்தரும் இல்லிருந்து எல்லை கடப்பாலும் இம்மூவர் வல்லே மழையறுக்கும் கோள். திரிகடுகம் 50. மழை காடுகளில் மரங்களெல்லாம் குறைந்து கொண்டிருப்பதனால் இங்கு மழை பெய்யவில்லை என்று அது கட்டாயம் அறிவியல் பூர்வமான காரணங்கள். ஆனால் இவற்றோடு மரங்கள் பலவும் இருந்தாலும் இங்கு சூழல் நன்றாக இருந்தாலும் இவ்வகையான மூவர் இருந்தால் அங்கு மழை குறையும். எவ்வகையான மூவர்? ஒன்று, குடிமக்களை வருத்துகின்ற துயரப்படுத்துகின்ற அரசன், அவன் மழையை குறைப்பான். அவரை போன்றே உறவினர்களிடம் பொய்யை சொல்லுகிற உறவினர், அவர்கள் இருப்பதும் மழை குறையும். 3, படிதாண்டி செல்கின்ற மனைவி அல்லது கணவன். படிதாண்டி செல்கின்றவென்றால் அங்கு ஏதோ படிப்பதற்கோ பணியாற்றுவதற்கோ செல்கின்ற என்பதல்ல. ஆனால் அந்த வீட்டினுடைய மாண்பை சிதைக்கின்ற வகையிலே தவறான செயல்களில் ஈடுபடுகின்ற முறையிலே படிதாண்டி செல்கின்ற அந்த தன்மையுடைய மனைவி அல்லது கணவன், இவர்களும் மழையை குறைப்பார்கள். ஆக எங்கெல்லாம் மழை குறைவாக இருக்கிறதோ இந்த வகையினருமே தங்களை தாங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். ஓ மானிடா, உன் வீட்டை ஒழுங்குபடுத்திக்கொள் என்று இறைவாக்கினர் சொல்வது போன்று இங்கு இந்த செய்தி இருக்கிறது. முதல் கருத்தாக நாம் பார்க்கிறோம், அரசன் அவன் மக்களை துன்புறுத்துகிறவனாக இருந்தால் அங்கு மழை குறையும். ஜிஎஸ்டி வரி என்றெல்லாம் வந்த நேரத்திலே இந்த குறளினை காட்டி இது இப்படியெல்லாம் வள்ளுவர் அன்றே சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார்கள். அது என்ன குறள்? வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஆக கோலோடு நின்றான் இரவு. கோல் என்றால் ஆட்சி செய்கிறவன், அந்த செங்கோல் பிடித்தவன். அவனுடைய அந்த கேட்டு பெறுகின்ற தன்மை இருக்கிறதே, பிச்சை எடுக்கின்ற தன்மை, வரியை போடுகின்ற அநியாயமாக நயனற்ற தன்மையிலே செயல்படுகின்ற தன்மை இருக்கிறதே, அது எதை போன்றதாம்? இங்கு வேலோடு நின்று வழிப்பறி கொள்ளை செய்கிற கொடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய செயலை போன்றது. எனவே இங்கு வரியை விதிக்கின்ற நேரத்திலே இங்கு ஆய்ந்து பார்க்க வேண்டும். அது ஊரில் என்றாலும் திருவிழா வரி என்றாலும் அல்லது ஒட்டுமொத்தத்தில் நாட்டில் வரி என்றாலும் கடைநிலை மாந்தர் அந்த எளியவர் அவர் இந்த வரியை செலுத்துவதற்கு வாய்ப்பு உண்டா? நீங்களும் நானும் தான், எல்லாரும் தான். இங்கு இந்த அமைப்பையே மாற்றி ஒட்டுமொத்தத்தில் ஒட்டிய வயிறுகள் இருக்கின்ற அந்த ஏழை எளியவர்கள் அவர்கள் இங்கு உயர்ந்து வர வேண்டும்.